Annyeong Darmies, welcome to Bang the FF World. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா BTS OT7 Horror FF Dark Eyes Part 13 தான்டா பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அடிக்ட் ஆகாதீங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா ஜிமின் வந்துட்டு நம்ம குயிலிக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். பட் குயிலி வந்து அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு போயிருப்பாள். ஜிமின் வந்து நான் எப்படி என்னை லவ் பண்ண வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அண்ட் ஹோபி மித்ரா வந்து பேசிகிட்ருக்கும் போது அவங்க ரோனாலோனாயோனோட அம்மாவை வந்து பார்த்துருப்பாங்க. அவங்க எங்கேயோ வெளியே போயிட்டு வர்றது. அதுக்கப்புறம் ஹோபி சொல்லியிருப்பார், வாங்க போய் கேட்கலான்னு. மித்ரா வந்து இல்லை நீங்கள் போங்க, அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹோபி அனுப்பி விட்டுருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ரோனாலோனாயோனா வந்து நம்ம பாய்ஸ் வந்து டார்க் ஏஞ்சல்ஸுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து அந்த பவரை வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதோட தாண்டா பார்த்தோம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பாய்ஸோட அப்பா வந்து பேலஸ்க்கு வந்திருப்பாருடா. பிகாஸ் பாய்ஸ் போயிருப்பாங்கள்ல, அதனால் பார்க்கலாம். பட் அதே மாதிரியே ஒரு ஃப்ரெண்டையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பார். வந்துட்டு இப்போ வந்து உங்கள் அப்பாவும் பாய்ஸோட அப்பாவும் உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க நைட் டைமு. ஸோ உங்கள் அப்பா தான் கேட்குறாரு, அப்புறம் என்னடா எப்படி போகுது கிங்டம்மு? நல்லா போகுதுடா. சரி, அதுக்கப்புறம் பாய்ஸ் டார்க் ஏஞ்சல்ஸ் தானே? ஆமாண்டா. அது அவங்களுக்கு தெரியுமாடா? அவங்க அந்த பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்களா? அதை ஏன்டா கேட்குற? ஏன் என்னாச்சு? அது தெரியாமல் தான் இருந்தது. நானும் சரி தெரியாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எவ்வளோ நாள் தான் நானும் அவங்களுக்கு தெரியாமல் பாதுகாக்கிறது சொல்லு. ஒரு கட்டத்தில் அவங்களோட பவர் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுடா. என்னடா சொல்கிற? ஆமாம் ஆமாம், அது அவங்களே ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா, சரி யார் யாருக்கு என்னென்ன பவர்ரா? அதுவாடா, நம்ம ஜின்னு இருக்கான்ல அவனுக்கு வந்து அப்சர்விங் பவர்ரா. அப்சர்விங்கா? எதுவாக இருந்தாலும் அவன் அப்சர்வ் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். ஓஹோ. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்க்கு வந்து மைண்ட் ரீடிங்டா. ஒருத்தரோட மனசை வந்து கண்டுபிடிச்சிருவான், படிச்சிருவான். அப்புறம் யூங்கிக்கு வந்து ஐசைட்ரா. அவனுக்கு என்ன மாதிரியே இருக்குடா யூங்கிக்கு. உனக்கு ஐசைட் பவரில்? ஆமாம், என் பவர் அப்படியே யூங்கிக்கு வந்திருக்கு. குட் ஐசைட்ரா. அவனுக்கு எந்த இருட்டில் கூட அந்த அளவுக்கு கண்ணு தெரியுதுடா. ஒரு பொருளுக்குள்ளே போய் அந்த பார்க்குறான்னா நீ பார்த்துக்கோயேன். ஓஹோ. அதுக்கப்புறம் ஹோபிக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு இருக்கிற மாதிரி ஃப்யூச்சர் ப்ரெடிக்டர். ஓ, தங்கச்சிமாவுக்கு இருக்கிற மாதிரியா? ஆமாம், அவளுக்கு ஃப்யூச்சர் ப்ரெடிக்டர் இருந்ததுனால தான் இப்போது இந்த நிலமையில நாங்கள் இருக்கோம். சரி சரி, ஃபீல் பண்ணாத. அவன் அது ஆனால் அவனால் வந்து ஃப்யூச்சர் ப்ரெடிக்டரை வந்து எப்போமேலாம் அவனால் வந்து சொல்ல முடியாது. என்ன சொல்கிற? ஆமாம், அவனால் அது வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ண முடியாது. சமயம் வரும்போது, அதாவது ரொம்ப ஏதாவது தப்பாக இல்லை நல்லது அந்த மாதிரி நடக்கும் போது தான் அவனால் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுவும் அவனால் தூங்கும் போது தான் வந்து அவனால் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓ சரி சரி. ஜிம்முனுக்கு எப்படிப்பட்ட பவர்னால், அவன் வந்து ஒருத்தவங்கள பார்த்தான்னா பார்க்குற பார்வையை வச்சு கண்டுபிடிச்சிருவான் அவங்க குட்டா பேடான்னு. ஒரு விஷயத்த அது நல்லதா கெட்டதான்னு அவன் பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிருவான். ஜிம்முனுக்கு அந்த மாதிரி ஒரு பவர். ஓ, இந்த பவர் ரொம்ப குட்ல. ஆமாம், ஜிம்முனுக்கு இப்படி ஒரு பவர் இருக்கும்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கல. ஆனால் வந்து ஜிம்முன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்ரா. பாய்ஸ் எல்லாருக்குமே எல்லா பவரும் இருக்குது, மேஜிக் எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க குறிப்பிட்டு இந்த பவரில் மட்டும்தான்டா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க. நம்ம ஜிம்மன் பார்த்தோம்னா இந்த விஷயத்தில். சரி சரி. டயாங் வந்துட்டு அவனால் ஹிப்னோடைஸ் பண்ண முடியும்டா. ஒருத்தரோட கண்ணை பார்த்து இல்லை ஒருத்தரோட மைண்டை வச்சு அவங்கள ஹிப்னோடைஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் ஜங்குக்கால் வந்து எல்லா விஷயத்தையும் அவனால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அது ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்லை கற்றுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக ஸ்பீடுக்கு வந்து பேர் நம்ம ஜங்குக் தான்டா. ஓ பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குல்ல. ஆமாம், ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஆனால் என் பவர்ஸ்லாம் நல்லது தான். பட் இருந்தாலும் அது எங்களை மாதிரி இவங்க கஷ்டப்படாமல் ஒரு நார்மல் லைஃப் வாழணும் தான் நானும் என் ஒய்ஃபும் நினச்சோம். ஆனால் அவள் பாதியிலே விட்டு போயிட்டா. சரி, நானாச்சும் என் பசங்களை பார்க்கலான்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி விட்றா, இப்போ இந்த பவர் இருக்கிறதுனால நல்லது தானே? நல்லது தான். பட் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது அப்போது வந்து உங்கள் அப்பா கேட்குறாரு, சரி அதை விட பாய்ஸ்க்கு இந்த
இது இருக்கிறது நல்லது தான், அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்க கிங்டம்மை. ஆமாண்டா. அதுக்கப்புறம் அப்போ வந்து பாய்ஸோட அப்பா கேட்குறாரு, சரி உன் பொண்ணுங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்க, இவ்வாவை குயின் ஆக்கிட்ட, அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கியா? ஏதாவது பண்ணலான்னா அதான் கல்யாணம் ஏதாவது. ஆமாண்டா பண்ணணும், வயசாயிட்டும் போகுது பொண்ணுங்களுக்கு. பண்ணணுன்னா அதுக்கு பார்க்கணும்ல. நானும் தேடிட்டு தான் இருக்கேன், ஆனால் எங்கேயுமே என் பொண்ணுங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல இது கிடைக்க மாட்டேங்குதுடா. பேசாமல் ஒன்று பண்ணவா? சொல்லு. என் பசங்களுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரியா? என்ன கேட்குற? என் 7 பசங்களுக்கு உன் 7 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி தரியா? அது சொல்கிறா. ஏன் கேட்குறேன்னா, இப்போ நமக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி நம்ம ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது. ஸோ என்ன தான் ட்ரேடிங் இருந்தாலும் ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இதுவே நீ உன் பொண்ணுங்களும் என் பசங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை வச்சு ஈஸியாக வந்து கிங்டம்மை இணைச்சி ட்ரேடிங் நல்லபடியாக நடக்கும்டா, நாட்டு மக்களுக்கும் அது பயன் தரும். அப்படின்னா ஓகேடா, நான் ஒத்துக்கிறேன், என் பொண்ணுங்களை உன் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன். சரிடா, ஆனால் என் பொண்ணுங்க நான் சொன்னால் கேட்பாங்க. சரி ஓகே, நானும் என் பசங்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் பாய்ஸோட அப்பாவும் பேசிட்டு வந்து போகிறாங்க. இப்போ மறுநாள் மார்னிங்கு எல்லாரையும் கூப்பிட்டு சபையில் வச்சு பேசிகிட்ருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி உங்கள் 7 பேருக்கும் பாய்ஸ் 7 பேருக்கும் மேரேஜ் பண்ண போகிறோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பக்கம் ஷாக்டாக இருக்கும். பிகாஸ் திடீர்னு உங்களுக்கு மேரேஜுன்னு சொல்லவே எல்லாருக்கும் ஷாக்டாக இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கா. அப்போ குழலி மயிலி வந்துட்டு அப்பா இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் அப்பா வந்து அப்படியே பார்க்குறாங்க அவங்க 3 பேர். அப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அப்போ உங்கள் அப்பா வந்து கேட்குறாரு, ஏம்மா இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு சம்மதம் இல்லையா? இல்லைப்பா எங்களுக்கு சம்மதம் இல்லை. ஏன் அவங்கள பிடிக்கலையா? அது வந்து அப்போ உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ட்டு குழலி சொல்கிறா. சரின்ட்டு குழலி மயிலி அப்புறம் உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் பாய்ஸ் 7 பேருக்கும் செம்ம ஹாப்பி. விமன் குக்குக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் மேரேஜுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஜிம்மனுக்கெல்லாம் வந்து தலைக்கால புரியல. பட் என்ன தான் நீங்கள் அப்ஜெக்ஷன் சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் அப்ஜெக்ஷன் வந்துட்டு இருக்காது, கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும்ன்றத பாய்ஸ்க்கு தெரியும். அதனால தான் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே உங்கள் அப்பா கேட்குறாரு, ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேறீங்க? அப்பா இல்லைப்பா எங்களுக்கு இது வேண்டாண்ணா. அப்பா நான் எப்படிப்பா சொல்கிறது, எனக்கு வந்து செட் ஆகாதுப்பா. அப்பா உங்களுக்கு புரியுதா? இப்போ திடீர்னு மேரேஜுன்னு சொன்னால் எப்படிப்பா? இங்கே பாருங்கம்மா, எனக்கு புரியுது. பட் நான் எதுக்கு சொல்கிறேன், உங்கள் நல்லதுக்கு தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா நம்ம 2 நாட்டுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், ட்ரேடிங் நல்லாயிருக்கும், மக்களும் அதனால் பயனடைவாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அப்பா அதெல்லாம் கிடையாது, நீங்கள் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, அவங்க எல்லோரும் நல்ல பசங்க, ஸோ தட்ஸ் இட் அப்படின்ட்டு உங்கள் அப்பா போயிடுறாரு. உங்கள் 3 பேருக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி வந்து உட்காண்ட்ருக்கீங்க. அதுக்கப்புறமேட்டு டைமும் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்துட்டு இந்த மேரேஜ் எப்படி நிறுத்துறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. பட் வந்து சான்ஸே இல்லை. அண்ட் பாய்ஸும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேர்ள்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகுறாங்க, விமனுக்கும் வராங்க. பட் நீங்கள் 3 பேரும் வந்துட்டு முகம் கொடுத்து பேச மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு கோவம் உங்க மேலே. ஸோ அதனால் பாய்ஸும் ஓகே மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாம் சரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஒன் ஃபைன் டே, அதாவது நாளைக்கு மேரேஜ்னால் இன்றைக்கி நைட்டு உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்ருக்காங்க. எங்க சொல்லுமா? இல்லை ரோனா லூனா யூனா அவங்கள மேரேஜ்க்கு வர சொல்லலாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாங்க, என்ன இருந்தாலும் இவங்களுக்கு அக்கா, அவங்க இல்லாமல் எப்படிங்க? ஓ, ஆனால் அவங்க அண்ணா அவங்கள அங்கே ப்ளீஸ் நீங்கள் பேசி பாருங்களேன். சரி ஓகே, நீ வர சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எனக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுங்க. சரி நான் பார்க்குறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ரோனா லோனா யூனா வந்து தேட சொல்லி காட்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த காட்ஸுமே வந்து அவங்கள ஃபைன் பண்ணி இந்த மாதிரி மேரேஜுன்ற விஷயம் சொல்லியிருப்பாங்க. மேரேஜுன்னு விஷயம் கேள்விப்பட்டதும், அதுவும் பாய்ஸுக்கும் உங்களுக்குன்றது கேள்விப்பட்டதும் ரோனா லோனா யூனாக்கு செம்ம கோவம் வருது. அவங்க வந்து எப்படியாச்சும் இந்த மேரேஜை வந்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்ருக்காங்க.
அண்ட் ஒரு வழியாக மேரேஜ் டேவும் வருது. இன்றைக்கி தான் வந்து மேரேஜு. ஸோ எல்லாருமே வந்துட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் கிங்டமே வந்துட்டு செம்ம கோலாகலமாக அவ்வளோ அலங்காரம் பண்ணி, பிகாஸ் பிரின்சஸ், அந்த நாட்டோட பிரின்சஸ் ஆனவங்களுக்கு கல்யாணம்ல. ஸோ அதனால் செம்ம கிராண்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் உங்கள் 3 பேருக்கு, அதாவது குயிலி மயிலி குழலிக்கு மட்டும்தான் விருப்பம் இல்லை. பட் 4 பேருக்கும் வந்துட்டு ஓகே மேரேஜ். அதுவும் நம்ம யுவாக்கெல்லாம் ஜின்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவளும் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாள். மற்றவங்களும் ஓகே அம்மா அப்பா சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு பிடிக்கும் பாய்ஸை, அதனால் ஓகே சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் 3 பேர் தான் உங்களுக்கு இருந்திருக்கும். பட் உங்கள் அப்பா வந்து பேசி உங்கள் அப்பாக்காக நீங்கள் வந்து இதில் வந்து சம்மதிச்சிருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து மேரேஜும் வந்துட்டு அந்த டைம் வருது. ஸோ இப்போது அந்த கிங்டம்குள்ளே ரோனா லூனா வராங்க. அவங்கள பார்த்ததும் உங்கள் அப்பா வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அவங்களும் வந்துட்டு ஸ்மைலோடு வந்துட்டு என்டர் ஆகுறாங்க. பட் பாய்ஸ்க்கு வந்து சம்திங் ஏதோ ராங்காகவே படுது. அதுவும் நம்ம ஜின்னுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப தப்பாக இருக்குது. ஜிம்முனுக்கும் வந்து அப்படி தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, மேரேஜ் வர. ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து அக்கா வரல. ஸோ அதனால் எதுவும் சொல்லாமல் அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. பட் ரோனா யூனாவோட அப்பாவுக்கும் இது சுத்தமாக பிடிக்கல. அவர் எவ்வளவோ சொல்லியிருப்பார் வேண்டாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்ட்டு. பட் உங்கள் அப்பா கேட்டிருக்க மாட்டார். ஸோ அவரும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கார். இப்போது மேரேஜ்க்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது பாய்ஸ் வந்து ரெடி ஆகிட்ருப்பாங்க. ரெடி ஆகிட்டு எல்லோரும் வரும்போது லாஸ்ட்டாக விமன் குக்கு தான் வருவாங்க. ஸோ அவங்க வந்து வரும்போது இந்த ரோனா லூனா யூனா 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, விமன் குக் கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. போயிட்டு ஒரு நிமிஷம் 3 பேரும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோனா சொல்கிறாங்க. இங்கே ஜிம்மன் என்ன விஷயம்? இல்லை அவங்க 3 பேர்கிட்டையும் நாங்கள் கொஞ்சம் பேசணும். அப்போ ஜங்குக்கு எங்ககிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை அது கொஞ்சம் பேசணும், வரீங்களா? அதெல்லாம் முடியாது, எதுவாக இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ யூனா இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோடய தங்கச்சிங்களை பற்றின விஷயம். ஸோ நீங்கள் வேறு அவங்கள மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க, அதனால் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ ஜிம்முனும் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க 3 பேரும் அவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு எங்கேயோ போகிறாங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்ல, இங்கே ரோனா வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, ஜிம்மனை வந்துட்டு ஹிப்னோட்டைஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறா. அதாவது கண்ணிலே வந்து ஹிப்னோட்டைஸ் பண்ணுவாங்களே அது மாதிரி வந்து டைப் பண்ணுறா. இங்கே அதே தான் யூனா வந்துட்டு தயவங்க வந்துட்டு ஹிப்னடைஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் நம்ம தயவங்க போய் ஹிப்னடைஸ் பண்ண முடியுமா? பிகாஸ் ஹிப்னடைஸ்க்கு கிங்கே அவன் தானே. ஸோ இவன் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவளால் தயவங்க வந்து ஹிப்னடைஸ் பண்ணவே முடியலை. ஸோ இவன் அப்படியே பார்க்குறா. அப்போ தயவங்க, நீ என்ன நினச்சிட்ருக்கா? உன்னால் என்னையே இந்த கிம் தயவங்கே ஹிப்னடைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? சான்ஸே இல்லை. எனக்கு தெரியும் இந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணுவேன்னு தெரியும். சரி அப்படின்னு விட்டுட்டேன். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நாங்கள்லாம் யாருன்னு உங்கள் 3 பேருக்கும் தெரியாது. நாங்கள் 7 பேர் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. அதனால் எங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து வரான். அப்படியே ஜாங்குக்கும் வரான். தயாங் பார்த்துட்டு என்னடா அவள் கிடக்குறாயாம், ஏதோ ஹிப்னோட்டைஸ் பண்ண ட்ரை பண்ணா என்ன, ஆனால் வேலைக்காவலை அப்படின்னு ஜாங்குக் சொல்ல, எங்கள் தாங் உன்னையமானா உங்களையுமா? ஆமாம் என்னையும் தான். அப்போ ஜிம்மனாயாங் அப்படின்னு சொல்லும் போதே ஜிம்மன் அங்கே ஸ்மைல் பண்ணிட்டு வரான். இவங்க 2 பேரும் பார்த்துட்டு என்னடா ஸ்மைலோட வரேன், அவள் இருக்கா போடுறா, நான் யாருன்னு தெரியாமல் என்கிட்டே ஹிப்னோட்டைஸ் அது இதுன்னு டைலாக் விட்டுட்ருக்கா. என்னடா சொல்கிற? உனக்கும்னா உங்கள் 2 பேருக்குமேவா? ஆமாம். ஆனால் இவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியலடா. அது இந்த ஜிம்மனை பற்றி அவங்களுக்கு தெரியாது. நான் ஒருத்தரை பார்த்தே அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை கண்டுபிடிப்பேன்ற விஷயம் அவளுக்கு தெரியாது. அதனால தான் அவங்கிட்ட விளாட்றான் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்ல, தேவும் சரி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க 3 பேரும் போகிறாங்க. அண்டு ரோனா யூனாக்கு வந்து செம்ம டென்ஷனாக ஆயிடுது. இவங்க 3 பேரும் ஹிப்னடைஸ் பண்ண முடியலன்னு. பிகாஸ் பாய்ஸ் வந்து இவங்க 3 பேரை விட பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. அதனால தான் இவங்களால ஹிப்னடைஸ் பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் 3 பேர் குயிலி குழலி மயிலி இவங்க 3 பேரையும் கிட்னாப் பண்ணி ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. அடைச்சி வச்சுட்டு உங்களோட
காஸ்டியூம் போட்டுட்டு ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு உங்கள் இடத்துக்கு இவங்க 3 பேரும் வந்துடுவாங்க. பட் இது வந்து யாருக்குமே தெரியாது, ஈவன் உங்கள் சிஸ்டர்ஸ்க்கு கூட தெரியாது. ஸோ இப்போ மேரேஜ் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க, கேர்ள்ஸையும் கூட்டிகிட்டு வராங்க, அவங்களும் வராங்க. வந்து எல்லாருமே உட்காரும் போது அப்போ வந்து நம்ம ஜின்னுக்கு வந்து ஏதோ சரியாக படலை. அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, ரோனா லோனா யூனா அது வந்து நீங்கள் தான் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்களே. ஸோ ஜின்னுக்கு வந்து ஏதோ லைட்டாக டவுட்டாகவே இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா ஆரம் கிட்ட போய் சொல்கிறாரு, டே ஆரம், சொல்லு ஜின். இல்லை, அங்கே ஜிம்மன் தயாங் ஜாங்குக் பக்கத்தில் உட்காந்துருக்கோங்க நிஜமாகவே குயிலி குழலி மயிலியா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, எனக்கு பார்த்தா அப்படி தெரியல, ஏதோ தப்பாக இருக்குது. என்ன சொல்கிற ஜின்? ஆமாம், நீ உன் பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் என்னென்னு கண்டுபிடியேன். சரி ஜின், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஆரம் என்ன பண்ணுறாருனா அவரோட பவர் யூஸ் பண்ணுறாரு. அவரோட பவர் என்ன, மைண்ட் ரீடிங்கு. ஸோ அதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே அப்போ தான் ரோனா யூனா லூனாலாம் மனசில் வந்து எப்படியும் இந்த கல்யாணம் முடித்த உடனே எல்லாரையும் வந்து இது பண்ணிடணுன்ற மாதிரி நினச்சிட்ருப்பாங்க. ஸோ ஆரம் வந்து கண்டுபிடிச்சிட்றாரு இவங்க 3 பேரும் ரோனா லூனா யூனான்ட்டு. ஸோ ஆரம் என்ன பண்ணுறாருனா டக்குன்னு அங்கேருந்து ஏஞ்சிக்கிறாரு. இங்கே பக்கத்தில் தான் நம்ம ராதா உட்காண்ட்ருப்பா. அவளுக்கு ஒன்றும் புரியல. டக்குன்னு ஆரம் ஏஞ்சிக்கவே அவள் அப்படியே ஆரம்பை பார்க்க ஆரம் வந்து இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. என்னடா பொசுக்குன்னு ஆரம் எப்படி சொல்கிறாருன்ட்டு. ஸோ எல்லாம் ஏஞ்சி நிற்க ஆரம் வந்து நேராக இவங்க 3 பேர்கிட்ட போயிட்டு, நீங்கள் யாருன்றது நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கள், அவங்க 3 பேரையும் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. எங்கள் ஜிம்மன் டாங் ஜாங்குக்லாம் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அப்பா, கேர்ள்ஸோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுற ஆரம் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்க, இருங்க கிங் இருங்க, இவங்க 3 பேரும் யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் என்ன பண்ணுறாருனா அவங்க 3 பேரோட அந்த ஷால் மாதிரி போட்டிருப்பாங்க ஃபேஸ் கவர் பண்ணுறதுக்காக அது எடுக்கிறாங்க. பார்த்தா ரோனா லோனா யூனா எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு இவங்கள பார்த்த உடனே. அதுவும் அதாவது ரோனா யோனா லூனாவோட அப்பாக்கெல்லாம் செம்ம கோவம் வருது. ஏன்னா என்ன தான் பண்ணாலும் இவங்க வந்து மறுபடியும் அதே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஆரம் கேட்குறாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கள், அவங்க 3 பேர் எங்கே? அப்போ யூனா சொல்கிறா, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்ல. இங்கே யூங்கி, ஓ தெரியாது, உனக்கு தெரியாதுன்னா நாங்கள் விட்டுருவோன்னு நினச்சியா, ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்ல, அவங்க 3 பேர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி பேசும்போது லூனா என்ன பண்ணுறான்னா அவள் ஆக்சுவலி பிளாக் மேஜிக் கற்றுருப்பாங்கள்ல. ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணுறா. அப்போ கரெக்டாக நம்ம ஜிம்மன் வந்து அந்த பவரை தடுத்து நிறுத்திட்டு, இங்கே பார், உன் பவர்லாம் எங்ககிட்ட வேலைக்காகாது, ஒழுங்கு மரியாதையாக 3 பேரும் எங்கன்ற உண்மையை சொல்லிவிடு, இல்லைன்னா உன் உயிருக்கு நான் பொறுப்பில்லை அப்படின்னு ஜிம்மன் சொல்ல. இங்கே இவங்க 3 பேரும் சொல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ யூங்கி, டே அவன்கிட்ட ஏன் கேட்குறேன், நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போகிறான். பிகாஸ் யூங்கிக்கு தான் குட் ஐசைட் இருக்குல்ல, ஒரு பொருளை தாண்டி என்ன இருக்குன்றதை நம்ம யூங்கியால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா வந்து பார்த்துட்ருக்க. அப்போ தான் வந்துட்டு பேஸ்மெண்ட்டில் அவங்க 3 பேரும் இருக்கிறது நம்ம யூங்கிக்கு வந்து தெரிய வருது. ஸோ யூங்கி வந்து எல்லாரையும் கூப்பிட, இங்கே பாய்ஸ் எல்லாம் வந்து உங்களை பார்க்குறாங்க, உங்கள் 3 பேரையும் கட்டி போட்டிருக்காங்க. ஸோ தாங் ஜிம்மன் ஜாங்குக்கு வந்துட்டு உங்கள் 3 பேரோட கட்டை அவிழ்த்து விட்டுட்டு உங்களை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் நீங்கள் அன்கான்ஷியஸாக இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ஏஞ்சிக்கவே உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்போ ரோனா லூனா யூனா கிட்ட தான் போகிறாங்க. அவங்க என்னடான்னா செம்ம கோமா நின்றுட்டுருக்காங்க அந்த 3 பேர். அப்போ ஜின்னு போயிட்டு, என்ன எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மர்க்கோட கேட்குறாரு. பார்த்தா 7 பாய்ஸோட ஃபேஸ்லேயும் ஒரு ஸ்மர்க் இருக்குது. எங்கே ரோனா, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, வேறு ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட ஹோபி அப்படின்னு ஜின்னு சொல்ல எல்லோரும் ஃபோக்கஸாக இப்போ ஹோபி மேலே திரும்புது. ஹோபி சொல்கிறாரு, ஆமாம் நான் தான் அதுக்கு ரீசன், ஏன்னா நீங்கள் இப்படிலாம் பண்ண போகிறீங்கன்றதை முன்னாடியே நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் ஒரு ஃப்யூச்சர் ப்ரெடிக்டர். ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃப்ராடு வேலை, கிரிமினல் வேலை பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் முன்னாடியே பாய்ஸ்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நடக்கும், அதனால் பார்த்து இருந்துக்கோங்கன்ட்டு. அது மாதிரியும் பாய்ஸ் இருந்தாங்க, நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல ஒரு
இது சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. நேற்று நைட்டு ஆக்சுவலி ஹோபிக்கு வந்து தூங்கும் போது தானே அவருக்கு அந்த ஃப்யூச்சர் ப்ரிடிக்டர் வரும். ஸோ அது என்ன இருக்கும்னா, அவர் தூங்கும் போது நாளைக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்ன்றத ஹோபிக்கு வந்து கனவு மூலியமாக வந்திருக்கும். ஸோ ஹோபி மார்னிங்கே வந்து 6 பேரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நடக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத வந்து வார்னிங் கொடுத்துருப்பாரு. அதனால தான் பாய்ஸ் எல்லோரும் கேஷுவலாக அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து அதை கண்டும் பிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இவங்க 3 பேர் லோனா யூனாக்கெல்லாம் வந்து சரி காண்டாவது, டி சொதப்பிட்டோமேன்ற மாதிரி. அப்போ வந்து டாங் சொல்கிறான், மறுபடியும் உங்களை கழுத்து பிடிச்சி எங்கள் வெளியே தள்ளுறதுக்குள்ளே நீங்களாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல. அப்போது அவங்க 3 பேரோட அப்பா, அதாவது உங்கள் பெரியப்பா சொல்கிறாரு, இவங்களை எப்படியே விட்டாலும் சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால் இவங்களை வந்து இந்த நாடு விட்டு மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் இவங்களை சேர்த்துக்கூடாது, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்ல இவங்க 3 பேருக்கும் இன்னும் செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம், என்ன உங்கள் 7 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டா நீங்கள் சந்தோஷமாக வாழலான்னு நினைக்கிறீங்களா? முடியாது. உங்கள் 7 பேர் இல்லை 14 பேரை சந்தோஷமாகவே நான் வாழ விட மாட்டேன், உங்கள் எல்லாரையும் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அவங்க இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. எல்லாருக்கும் சேன்ற மாதிரி இருக்குது. அதுவும் அவங்க அப்பாக்கெல்லாம், அதாவது உங்கள் பெரியப்பாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுது. அண்டு உங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. பிகாஸ் உங்கள் அம்மா சொல்லி தானே கூப்பிட்ருப்பாரு, அதனால் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அந்த மேரேஜை வந்து நடத்துகிறாங்க. ஃபைனலாக மேரேஜும் முடியுது. மேரேஜ் முடிஞ்சு எல்லாம் வந்துட்டு அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபேஸை பார்க்க, எங்கள் விமனுக்கு உங்கள் ஃபேஸை பார்க்க நீங்கள் வந்து ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அண்ட் இப்போ ப்ரெசண்ட்டில் திடீர்னு பாட்டிக்கு வந்து அப்படியே சீரியஸ், ஐ மீன் ப்ரீத்திங் இஷ்யூஸ் ஆயிடுது. அவங்களால ப்ரீத் பண்ண முடியல. நீங்கள் எல்லோரும் பாட்டி 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 என்னாச்சு பாட்டி பாட்டி இங்கே பாருங்கள் அப்படிங்கிறீங்க. அவங்களுக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ உங்கள் அப்பா டாக்டருக்கு கால் பண்ணுறேன்னு ஃபோன் எடுக்கிறாரு, பட் நோ யூஸ், பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் அப்படியே பார்க்குறீங்க பாட்டி இறந்ததை. உங்களால் ஏற்றுக்கவே முடியல. பிகாஸ் உங்கள் பாட்டினா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால நீங்கள் எல்லாம் வந்து அவ்வளோ ஷாக்கடாக வந்து அப்படியே பாட்டியை பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இதோட இந்த பாட்டிங்க முடிச்சுக்கலாம். அண்ட் யங் டார்மிஸ் பாய்.